ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம். சமஸ்தஜனகல்யாணி நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம் பரமானந்தமாதவம். அறிவோம். கடந்த முறை இந்த கீதையினுடைய 2வது அத்தியாயம் ஸ்திதப்பிரஜ லக்ஷணம் பகுதியில் 59, 60 இந்த 2 ஸ்லோகங்களையும் பார்த்தோம். இந்த 59வது ஸ்லோகத்தில் பகவான் விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே அப்படின்னு இந்த ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷய வாசனைகளை நீக்குவது என்பது சுலபமில்லை என்று சொல்கின்றார். எப்பொழுது ஒரு மேலான பிரம்மத்தை குறித்து தியானிக்கின்றோமோ அல்லது அந்த பிரம்மத்தை அறிகின்றோமோ அப்பொழுது அந்த வாசனைகளானது முற்றிலும் நீங்கப்பெறுகின்றது. நான் விஷய வாசனைகள் என்று சொல்லும் பொழுது இந்த ரசவர்ஜத்திற்கு வேறொரு விளக்கம் சொன்னேன். நான் எல்லா விஷய வாசனைகளுக்கும் மூலமாக இருக்கக்கூடியது இந்த நான்கிற அகங்காரம், அபிமானம். ஸோ வி ஹவ் டேஸ்டட் திஸ் ஈகோ. அதனால் இந்த ரியல் ரசவர்ஜம், உண்மையான ரசம் எது அப்படின்னு பார்த்தா மனிதர்களுக்கு அவர்களுடைய அகங்காரமே மிகப்பெரிய சுவையாக இருக்கின்றது. அப்படி அதனால் விஷய வாசனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லா வாசனைகளை காட்டிலும் இந்த நான் அப்படிங்கக்கூடிய ஒரு வாசனை, இந்த நான் என்கின்ற இந்த ஒரு நிழல் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. பெரும்பாலும் நாம் இந்த விஷய வாசனைகளை எல்லாம் விட வேண்டும், விஷய வாசனைகளை விட வேண்டும், ஆள் மனதில் எனக்கு நிறைய வாசனைகள் இருக்கின்றது, ஜென்மாந்தர வாசனைகள் இருக்கின்றது, அவற்றையெல்லாம் விட வேண்டும் என்று பெரும்பாலான சாதகர்கள் they fight with their own tendencies. But it takes a long time. So we will try to find out the root cause of all these vasanas. நேரடியாக இந்த விஷய வாசனைகளுக்கெல்லாம் எது ஆதாரமாக இருக்கின்றது அப்படின்னு நான் என்கின்ற இந்த ஒரு தனித்துவம், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி. See, we all revel in it. See, இந்த இண்டிவிஜுவாலிட்டியில் நமக்கு எல்லாம் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய டேஸ்ட். அதனால தான் எந்த இடத்திலும் நம்மை பற்றி யாராவது ரொம்ப பெருமையாக சொன்னார்கள்னா நம்மளுடைய முகம் எப்படி மலர்கின்றது பாருங்கள். அப்படியே தாமரை மாதிரி அப்படியே மலரும். எங்கேயாவது யாராவது நம்ம இகழ்ந்தாலோ அவமானப்படுத்தினாலோ நம்முடைய முகம் என்ன ஆகுது அப்படின்னா வாடி போய் விடுகின்றது. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், வி டேக் கிரேட் டேஸ்ட் இன் திஸ் ஈகோ. ஸோ அந்த அபிமானம் எப்போ போகும் அப்படின்னு பார்த்தா when we give up this individuality. அதனால தான் மேலோட்டமாக இந்த ஸ்லோகங்களை எல்லாம் பார்த்தா விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக. விஷயங்களை அனுபவிக்காத பொழுது அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு விலகி இருக்கின்றது. இதை பற்றி நான் பல விதமான விளக்கங்கள் கொடுத்தேன். ஏற்கனவே அனுபவித்த விஷயங்களுடைய வாசனைகள் இன்னும் நம்முடைய அனுபவத்திற்குள், அனுபவம் என்கின்ற அந்த வட்டத்திற்குள் வராத விஷயங்களினுடைய அனுபவங்கள். இப்போ இதையெல்லாம் தாண்டி இவற்றிற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அகங்காரம், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. ஸோ சொல்யூஷன், லார்ட் இண்டிகேட்ஸ் தி ப்ராப்ளம். பிரச்சனை என்னன்னு சொல்றாரு. இப்போ he gives a direct solution.
ஸோ பரம் திருஷ்டுவா அப்படி. ஸோ இந்த பரம் திருஷ்டுவாக்கு அடுத்து சொல்ல போறார் அப்படி. ப்ராபபிளி 61வது ஸ்லோகத்துல பரம் திருஷ்டுவான என்னன்னு சொல்லுவார் அப்படி. அடுத்து 60வது ஸ்லோகத்துல டு ஸ்டார்ட் வித் அப்படி. இப்போ நேரடியாக அகங்காரத்தினுடைய மூலத்தை எல்லோராலும் ஆராய்ந்து பார்க்க முடியாது, விசாரணை செய்து பார்க்க முடியாது. அதனால ஆரம்ப காலங்களில் இந்த இந்திரியங்களின் மீது நமக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கமானது இருக்க வேண்டும். இந்த இந்திரியங்கள், மனம் இதெல்லாம் எவ்வாறு செயல்படுகின்றது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரியங்கள் என்றால் கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள். அது வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இப்போ அந்த கரணம்னு சொல்ற மனம் இருக்கிறது, புத்தி இருக்கிறது, சித்தம் இருக்கின்றது. இதனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நாம் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 60வது பாடலில் இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது என்பது சுலபமான காரியம் இல்லைன்னு சொல்றார். எததோ எப்பி கௌந்தேய புருஷஸ்ய விபஸ்சிதக இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசவம் மனக அப்படின்னு. ஸோ இந்திரியாணி பிரமாதீனி அப்படி, பிரமதனஷீலானி அப்படி. பிரமாதீன மதனம்னா என்ன அர்த்தம்? மதனம்னா கடைஞ்சிடும் அப்படி. ஸோ நம்ம பாஷையில் சொல்லணும்னா குடஞ்சிடும்னு சொல்லணும் அப்படி. இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா மனதை என்ன பண்ணும்? எப்பொழுதும் மனதை இந்திரியங்கள் குடைந்து கொண்டே இருக்கும் அப்படி. ஸோ சொல்கிறோம்ல, ஏன் குடைச்சல் கொடுக்குறீங்கன்னு கேட்குறோமா இல்லையா அப்படின்னு. ஸோ இதுதான் பிரமாதீனி அப்படி. பிரசவம் மனக, பிரசவம் என்றால் பலவந்தமாக அப்படி. அது மனதையும் என்ன பண்ணும்? மனதையும் தன் பக்கமாக அது இழுத்து கொண்டு சென்றுவிடும். ஆகவே முதலில் இந்திரியங்களை கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறார். இந்த ரெண்டையுமே நாம் சொல்கிறோம். நம்ம வேதாந்தத்தில் படிக்கும் பொழுது கூட வெறும் இந்திரிய கட்டுப்பாடு மட்டும் சொல்றதில்லை, மனக்கட்டுப்பாடையும் சொல்கின்றோம். அதனால ஷமம் தமம் இந்த ரெண்டு இருக்கிறது. தம இந்திரிய கட்டுப்பாடு, ஷமம்ங்கிறது மனக்கட்டுப்பாடு. தே ஷுட் கோ பேரலலி அப்படி. நீங்கள் வெறும் இந்திரியங்களை மட்டும் கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்தலைன்னா பிரயோஜனம் இல்லை. அது அடுத்த ஸ்லோகத்திற்கு ஆனந்தகிரி அவருடைய டீக்கால ரொம்ப அழகாக விவாதம் பண்ணி எழுதியிருப்பார் அப்படின்னு. தே ஆர் ஆல் வெரி ஸ்காலர்லி எக்ஸ்பிளனேஷன்ஸ். அதனால் இந்த ரெண்டும் பேரலலி ஈச் ஷுட் சப்போர்ட் தி அதர் அப்படி. மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடுக்கு வழிவகுக்க வேண்டும், இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடுக்கு வழிவகுக்க வேண்டும். அப்புறம் இந்திரிய மனம் இதெல்லாம் புத்தியினுடைய கட்டுப்பாடில் இருக்க வேண்டும். பட் டு ஸ்டார்ட் வித், ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி கையை கட்டு, வாயமோடு, அவ்வளோதான். முதல்ல என்ன பண்ணணும்? எடுத்த உடனே அகங்காரத்தை விடுன்னு அந்த 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை இது கையை கட்டு, வாயமோடு, அந்த மாதிரி சொல்ற மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்க? இந்திரியங்களை கட்டுப்படும், அப்புறம் மனசை கட்டுப்படுத்தி விடும். இங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்கணுமா இல்லையா? இந்த ஸ்லோகத்தில் அடுத்து சொல்றாரு பாருங்க, 61வது ஸ்லோகம். புத்தி இல்லை ஒரு தெளிவு வர வேண்டும் என்றால், புத்தி ஒரு சமநிலையை அடைய வேண்டும் என்றால், அதில் இந்திரியங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கினை வகிக்கின்றது அப்படின்னு. அதனால எது நம்மால் முடியுமோ முதலில் அதை முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த 61வது ஸ்லோகம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசே ஹி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படி. ஸோ தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படி. அவருடைய ஞானமே உறுதியானது, தெளிவானது அப்படி, நிலை பெற்றுள்ள ஞானம், பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படி. அதர்வைஸ் ஹி இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் in that knowledge. He alone is established in that knowledge. அவரே அந்த ஞானத்தில் உறுதியாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஸ்லோகங்களை நம்ம முன் படித்த ஸ்லோகங்களை எல்லாம் மறக்காமல் ஞாபகம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இப்போ ஏற்கனவே சொன்ன விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக பரம் திருஷ்டுவான்னு. நோ, இந்த ஸ்லோக லார்ட் கிவ்ஸ் த டெஃபினிஷன் ஃபார் பரம் திருஷ்டுவா அப்படி. அந்த பரம்ங்கிறது யூ கேன் டிசைடுன்னு சொல்றாரு. இங்கே பகவான் அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது, பிகாஸ் லார்ட் வாஸ் வெரி டியரர் டு அர்ஜுனா, அந்த பரம் திருஷ்டுவா மத் பரகன்னு ஃபர்ஸ்ட் டைம் கீதையில் இப்போதான் முதலாக. இதுவரைக்கும் எல்லாம் சாங்கிய யோகத்துல எல்லாம் சொல்லும் பொழுது எங்கேயும் தன்னை குறித்தெல்லாம் சொல்லலை அவர்.
இதுவரைக்கும் ஆத்மாவை பற்றி சொன்னார், பரமாத்மாவை பற்றி சொன்னார். ஃபர்ஸ்ட் டைம் கீதையில சொல்லும் பொழுது நத்துவம் சோச்சித்த மருகசி, நானும் சோச்சித்த மருகசி எல்லாம் சொன்னார். பட் இப்போ முதன்முறையாக மத்பரக மாமேவ பரக எஸ்ய மத்பரக அப்படி, யார் ஒருவன் என்னையே மேலான லட்சியமாக, மேலான குறிக்கோளாக கொண்டிருக்கின்றான் அப்படி. ஸோ யூ கேன் ஃபில் இட் அப். அந்த மத்பரக குருமியேவ பரக அப்படி, யார் வந்து குருவையே மேலான பொருளாக கொள்கின்றார்களோ, ஈஸ்வரனையே மேலான பொருளாக கொள்கின்றார்களோ, ஆத்மாவை மேலாக கொள்கின்றார்களோ, விவேகமாக இருக்கலாம், வைராக்கியமாக இருக்கலாம், சம்திங் வெரி நோபல் அப்படி. தட் மத் பரக சம்திங் வெரி நோபல் which is very convenient to you அப்படி. So this freedom nobody gives you அப்படி. So only our religion gives you this freedom அப்படி. See, hold on to something which is very noble அப்படி. So we don't insist அப்படி, நீங்க இதை தான் பண்ணணும், அதை தான் பண்ணணும். ஸோ சாஸ்திர பரக, குரு பரக, ஈஸ்வர பரக, ஆத்ம பரக, விவேக பரக, வைராக்கிய பரக, ஹோல்ட் ஆன் டு சம்திங் அப்படி. ஸோ குருஜி சொல்வாரா இல்லையா அப்படி, இஃப் யூ டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் யூ வில் ஃபால் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஏ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். இஃப் யூ டோன்ட் ஸ்டாண்ட் ஃபார் சம்திங் யூ வில் ஃபால் ஃபார் சம்திங் அப்படி. சில பேர் டவுன் பஸ்ஸில் போகும்பொழுது அவங்களுக்கு தெரியாது, இந்த அரசு பேருந்தில் போகும்போது ரொம்ப அலட்சியமாக நிற்பாங்க அப்படி. இந்த டிரைவர் எப்போ பிரேக் போடுவாருன்னு தெரியாது, எப்படி பிரேக் போடுவாருன்னு தெரியாது, எங்கே ஸ்பீடு பிரேக் வரும்னு தெரியாது அப்படி. ஓஹோ, அப்படி அலட்சியமாக இருந்தோன்னா என்ன ஆகும்? ஸோ முன்னாடி போய் எங்கேயாவது கம்பியில் போய் முட்டிக்க வேண்டியதான் அப்படி. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், பஸ்ஸில் ஏறின உடனே, அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறினீங்கன்னா முதல்ல மேலே இருக்கக்கூடிய அந்த இதை பிடிச்சி, கைப்பிடி என்ன பண்ணணும், கைப்பிடியை பிடிச்சிக்க வேண்டியதான் அப்படி. இந்த ஏர்போர்ட்லலாம் கூட பார்க்கலாம் அப்படி, அந்த பஸ்லலாம் ஏறும் பொழுது ஒரு வார மாதிரி ஒன்று தொங்கும் அப்படி. கையில் வர பெரிய 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 லக்கேஜை வச்சுட்டு கொஞ்சம் தூரம்தான், அவ்வளோ தடுமாறுவார்கள் அப்படி. சி ஃபிசிக்கலி நமக்கு ஃபிசிக்கலாகவே ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது அப்படின்னு. இந்த வாட் டு டாக் அபவுட் தி சட்டில் ஸ்டெபிலிட்டி அப்படி, ரொம்ப சூக்ஷ்மமாக அதை அறியறது கஷ்டம். அதனால மத்பரக, அதை ஞாபகம் வச்சுக்கணும். மத்பரகன்னா யூ ஷுட் ஹோல்ட் ஆன் டு சம்திங் அப்படி, ஏதோ ஒன்று கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன நடந்தாலும் அப்படின்னு, உங்களுடைய இந்திரியங்களே தரிகட்டு போனாலும் கூட நெவர் மைண்ட் அப்படின்னு. ஐ ஷுட் நாட் சே திஸ், பட் ஐ எம் ஜஸ்ட் சேயிங் இட். இந்திரியங்கள் தரிகட்டு போகக்கூடாது. தட் இஸ் நாட் அட்வைஸ்ட், பட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சேயிங் அப்படி. இங்கே இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்திரியங்கள் தரிகட்டு போகிறது இல்லை அப்படின்னு. எதையாவது ஒன்றை நீங்கள் இறுதி வரை என்ன பண்ணணும், எதையாவது ஒன்றை நீங்கள் பிடித்து கொண்டீர்கள் என்ன ஆகும், யூ வில் பி ப்ரொடெக்டட், அட்லாஸ்ட் யூ வில் பி சேவ்டு. இல்லைன்னா தெர் இஸ் நோ ஹோப் ஃபார் ரிடம்ஷன் ஆர் லிபரேஷன். அதனால தான் மத்பரக. பகவான் சொல்லும்போது அழகாக சொல்லிட்டார், தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக அப்படி. ஸோ ரெண்டு விஷயம் சொல்றார். தானி சர்வாணி, தானின்னு என்ன, இந்திரியாணி, சர்வாணி இந்திரியாணி அப்படி. அட் த சேம் டைம் ஒவ்வொரு இந்திரியமா இல்லை அப்படி. ஸோ இன்னைக்கு காதுக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுவோம், நாளைக்கு அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இந்திரியங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படி. தானி, தானினாலே ப்ளூரல் அப்படி. சர்வாணி இந்திரியாணி அப்படி. சம்யம்ய அப்படி. சம்யம, சம்யம இஸ் ஆல்சோ எ பர்ஃபெக்ட் ஒரு கண்ட்ரோல், அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்வது அப்படி. நாட் அது ஒரு மாதிரி வல்கரான கண்ட்ரோல் இல்லை அப்படி, ரொம்ப கவனமாக அப்படி பார்த்து கவனத்தோடு செய்யணும். சம்யம்ய யுக்த ஆசீத அப்படின்னு. ஸோ எப்படி உட்காரணும்னு, எப்படி உட்கார்ந்துருப்பார்னு கேட்டான். கிமாசீத விரஜேத கிம், அவர் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு, எப்படி நடக்கிறாருன்னு இருக்கட்டும், முதல்ல நீ எப்படி உட்காரணும்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரம் நமக்கு உட்கார்றதுக்கே தெரியாது அப்படின்னு. ஒரு குரு எதிர்க்கையோ பெரியவங்க எதிர்க்கையோ என்ன பண்ண, நமக்கு உட்கார்றதுக்கே தெரியாது. ஸோ பெரியவ எதிர்க்கு நம்ம எப்படி உட்காரணும் அப்படின்னு, தானி சர்வாணி சம்யம்ய, எல்லா இந்திரியங்களையும் நம்முடைய வசத்தில் வைத்து கொண்டு யுக்த. ஸோ திஸ் இஸ் தி ப்ரீ ரெக்வசைட். இந்த கீதை அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு. யுக்தக அப்படின்னு, லைக் யுக்த இஸ் எ கல்ச்சர்டு பர்சன் அப்படி, வித் கிரேட் கல்ச்சர் அப்படி, வித் கிரேட் இன்டகிரேஷன் அப்படி, இன்டகிரேட்டட் பர்சன் சொல்கிறோம் இல்லையா அப்படின்னு. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ்
நான் எப்பவும் சொல்வேன் நானு. ஐ ஆல்சோ ட்ரை அப்படி. வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே காம். வி ஷுட் ஆல்வேஸ் ஸ்டே கலெக்டிவ். அதனால தான் ஆக்டிவா இருக்கிறதுங்கிறது பரபரன்னு இருந்து எழுந்து ஓடுறது இல்லைன்னு வை வி சம்டைம் வி கெட் இரிட்டேட்டட். ஒன் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவ் அப்படி. நாட் நெசசரிலி நம்ம தவளை மாதிரி இங்கிருந்து ஜம்ப் பண்ணி அங்கிருந்து ஜம்ப் பண்ணா தான் நம்ம ஆக்டிவ்னு அர்த்தம் கிடையாது. எனிதிங் ஹேப்பன்ஸ், யூ ஷுட் ஃபர்ஸ்ட் ஸ்டே காம். யூ மஸ்ட் ஸ்டே கலெக்டிவ் அப்படி. யுவர் ஆங்கர் ஆல்சோ மஸ்ட் பி தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் காம்னஸ் அப்படி. அப்பதான் அந்த ஆங்கருக்கு, அந்த கோபத்துக்கே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பெரிய மரியாதை என்னன்னா, a totally disintegrated person. A person who doesn't have any control, if he gets angry, his anger has no value to other people. I have seen great jnanis. I was also at the receiving end many times. I also received, I have seen their wrath. பார்த்திருக்கேன் நான். பட் ஆச்சரியப்பட்டிருக்கேன். Even there, that kind of that anger also, it comes from such a calmness. ஒரு கலெக்டிவ் எனர்ஜில இருந்து அந்த ஆங்கர் வரும்பொழுது அது பார்க்கறதுக்கே, பெரிய ஞானிகள் கோவப்படுறத பார்க்கறதுக்கு என்ன இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் மூமெண்ட் அதை வேர் தே டம்ப் இட் ஆல்சோ, ஐ டோன்ட் நோ அப்படி. நாமெல்லாம் நமக்கு ஒரு கோபம் வந்து அதை 4 நாள் முகத்தில் அப்படியே ஒரு வாரம் கண்டினியூஸாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ரெவல் இன் தட் மூட் அப்படின்னு. But whether it is Durvasa Maharishi, all these great Maharishis, next moment they know how to dump it also. So if you only stay calm and then only you can stay collective. I am not telling about anger. Any emotion, at will you can invoke. At will you can withdraw. See, unless we stay calm, if you don't stay collected or calm, at will we can't do anything. Then it becomes its will. It becomes the will of the anger. So it is will of the people. It becomes the will of the situation. Nothing stays, at your will. No, but Gita clearly teaches us. Say a methodology. Tani sarvani samya. And the word parang yuktaha. Yuktaha means stay calm, stay collective. Paraparana irukudadu. Such people can disturb everybody. யுக்தக ஆசீத எப்படி சொல்றா இருப்பாங்க. இப்போ தியானம் கூட நான் ஓடிட்டே தியானம் பண்ணலாமா, நின்றுட்டே தியானம் பண்ணலாமா, ஒரு இல்லை ஆசீதை தான். எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட். அதனால தான் ஃபிசிக்கலாக நம்ம அமைதியாக உட்கார்ந்தாலும் என்ன ஆகுது, மைண்டு என்ன ஆகுது. மைண்ட் ஆல்சோ, மைண்டுக்கு எவ்ரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் ரெக்கார்டட் இன் மைண்ட். அப்படி நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா மனசும் என்ன ஆகும், மனசும் உட்காரும். நீங்கள் ஃபிசிக்கலாக உட்கார்ந்தீங்கன்னா மைண்டும் உட்காரும். நீங்கள் ஃபிசிக்கலாக ஓட ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும், மனசு என்ன ஆகும், ஓடும் அப்படின்னு. ஸோ மைண்ட் ஆல்சோ ரியாக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ஃபிசிக்கல் சேஷ்டா. இந்த இந்திரியங்களுடைய சேஷ்டைக்கு ஏற்ற மாதிரி தான் மனசும் இருக்கும். அதனால தான் கீதை ஐ ஆல்வேஸ் ஒண்டர் அப்படி. எவ்ரி வேர்ட் இஸ் எ சோசன் வேர்ட் அப்படி. ஒரு வார்த்தை கூட கீதையில் அதிகம் கிடையாது. கரெக்டாக சொல்கிறார். யுக்த, யுக்தன்னாரு. ஆசீத, ஆசீதன்னு என்னது, இட்ஸ் காம்னஸ் அப்படி. சிவன் சைடு ஆசீன. இப்போ பகவான் வந்த உடனே முதல்ல என்ன பண்ணுறோம், பூஜையிலே முதல்ல என்ன பண்ணுறோம், ஆசனம் சமர்ப்பயாமி அப்படின்னு. பரபரன்னு ஓடக்கூடாது. முதல்ல அவருக்கு என்ன பண்ணணும், அவருக்கு வந்து முதல்ல ஆசனம் சமர்ப்பயாமி, பாத்தியம் சமர்ப்பயாமி, அர்க்கியம் சமர்ப்பயாமி, ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, ஸ்னபயாமி. எடுத்த உடனே ஸ்னபயாமியில் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ யுக்த ஆசீத மத்பரக. மத்பரகன மாமேவ பரக அப்படி. நாட் விஷய பரக. நமக்கு மத்பரகங்கிறது என்ன எடுத்தப்ப, நமக்கு இல்லை விஷயங்கள் தான் நமக்கு விஷயப்பரக. நீங்கள் எல்லாரும் ஆல் த டைம் யூ ஆர் இன்டெல்ஜிங் இன் தி விஷயாஸ் அண்ட் யூ சே தட் ஐ எம் ட்ரைங் டு கண்ட்ரோல் மை சென்சஸ் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, தண்ணியிலே இருந்து இல்லைன்னா மழையிலே நின்று எவ்வளோதான் துண்டை வச்சு தோட்டின்ண்டே இருந்தாலும் கூட யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ரெயின் அப்படின்னு. மழையில் நின்று எவ்வளோ தண்ணியை தோட்டினாலும் என்ன ஆகும், ஜலம் போகாது. அதே மாதிரி விஷயப்பரமாகவே இருந்து கொண்டு விஷயங்களை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? அப்போ யூ ஹாவ் டு டேர்ன் யுவர் அட்டென்ஷன் இன்வர்ட் இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் தி எக்ஸ்டர்னல் சென்சஸ் அப்படி. இந்த பியூட்டி பாருங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் எங்கே திரும்ப வேண்டும், முதலில்
இப்போ முதலில் உள்முகமாக திரும்பினால் தான் என்ன பண்ண முடியும்? வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியும். நமக்கு இதுவே தெரியல அப்படி. நம்ம வெளியிலேயே ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ எந்த இடத்துல நம்ம ஓடிட்டு இருக்கிறோமோ, ஸோ ஓடிக்கொண்டே நிற்பதற்கு முயற்சி செய்கின்றோம். பாஷ்யத்துல கூட இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் இருக்கு. ஆசிரியர் கூட இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. ஸோ ஓடிட்டே நிற்க முடியாதுன்னு சொல்லுவார் அப்படி. ஸோ ஒரே நேரத்தில் அட் அ டைம் எதர் யூ கேன் ஸ்டாண்ட் ஆர் யூ கேன் ரன் அப்படி. See, this is said in Bhashyam, not in this sloka, but some of the Upanishad Bhashyas, Acharya writes this. See, at a time நீங்க ரெண்டையும் பண்ண முடியாது. இன்னொன்று என்ன பியூட்டி என்னன்னா, நீங்க வந்து இஃப் யூ டேர்ன் இன்வர்ட், நீங்க இந்திரியங்களை திருப்பணும்னு அவசியம் இல்லை அப்படி. இஃப் யூ டேர்ன், இஃப் யுவர் அட்டென்ஷன் இஸ் டேர்ன்ட் இன்வர்ட், see there is a mechanism, ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும், இந்திரியாஸ் வில் டேர்ன் இன்வார்ட் அப்படி. நீங்க தூங்கும்போது கவனிங்க, அதானே பண்றீங்க அப்படி. நீங்க தூங்கும்போது இந்திரியங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது நீங்க ஒன்றும் முயற்சி பண்றது இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, மெதுவா யூ டேர்ன் யுவர் அட்டென்ஷன் இன்சைட், ஆட்டோமேட்டிக்காக இந்திரியங்களும் என்ன ஆகுது, இந்திரியங்களும் ஒடுங்கிறது. எவ்வளோ சௌரியமா தூங்குறீங்க, இந்த கிளாஸ்ல கூட பாருங்க, இவ்வளோ சௌரியமா தூங்குறோம் அப்படின்னு. பட் சேம் திங் ஹோல்ட்ஸ் குட் ஈவன் ஃபார் தி மெடிடேஷன் அப்படி. ஸோ தானி சர்வாணி சமயம் நாட் ஓன்லி இன் மெடிடேஷன், இந்த தியானத்தில் மட்டும் இல்லை அப்படின்னு. சி திஸ் இன்வார்ட் அட்டென்ஷன் ஆல்வேஸ் இட் ஷுட் பி தேர் அப்படின்னு. இது வந்து அதனால தான் இந்த சன்னியாசங்கிறது ஏதாவது யூனிஃபார்ம் வந்து ஒரு 10 மணி நேரம் யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னு. 24 மணி நேரம் இதே யூனிஃபார்ம் தான். பிகாஸ் யூ ஆர் ரிமைண்டட் அப்படின்னு. ஸோ நீங்கள் எப்பொழுதுமே மத்பராகங்கிறது இட்ஸ் நாட் அ பார்ட் டைம் ஜாப் இல்லை அப்படி. ஸோ யூ ஷுட் ஆல்வேஸ் பே அட்டென்ஷன் டு தி இன்வர்ட் ட்ரூத், உள்ள இருக்கக்கூடிய சத்தியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக. இப்போ 2வது லைன் என்ன சொல்றார், வசேகி எஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்போ யாருடைய இந்திரியங்கள் வசத்தில் இருக்கின்றதோ, எவருடைய இந்திரியங்கள் எவருடைய வசத்தில் இருக்கின்றதோ அவருடைய புத்தியானது நிலை கொண்டுள்ளது சொல்லி இதுல முக்கியமாக என்ன சொல்றார் அப்படின்னு, இந்திரிய நிகிரகத்தை பற்றி சொல்றார் அப்படி. யக்ஷ பிரஷ்னத்துல கூட இதை விரிவாக நான் சொன்னேன். கிம்ச தைரியம் உதாகிருத்தம்னு ஒரு கேள்வியே இருக்கும். இந்த உலகத்துல எதை தைரியம்னு சொல்றோம் அப்படின்னு, நான் ரொம்ப ஐ எம் ஏ ஸ்ட்ராங் பர்சன் அப்படி, நான் ரொம்ப தைரியமா, உண்மையான தைரியம்ங்கிறது என்ன அப்படின்னு அதுல பதில் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்வார். தைரியம் இந்திரிய நிகிரகம். எது தைரியம்னா இந்திரிய நிகிரகம் தான் தைரியம்னு சொல்வார். பட் இந்த உலகத்துல பொதுவாக இட் இஸ் அ காமன் பிலாசபி அப்படி, ஆர் எ ஜென்ரல் பிலாசபி அப்படி. என்ன பிலாசபி அப்படின்னு பார்த்துட்டு, எதையுமே அடக்கக்கூடாது அப்படின்னு. எதையுமே நீங்க அடக்கவே கூடாதுன்னு நியூ தியரி. ஸோ நவடேஸ் ஈவன் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் ஆல்சோ ப்ராபகேட் திஸ் கைண்ட் ஆஃப் தியரி. நீங்க எதையுமே சப்ரஸ் பண்ணாதீங்க அப்படி, எதையுமே அடக்காதீங்க, அப்படியே இயல்பாகவே இருங்க அப்படின்னு. ஆக்சுவலி எது இயல்பாக இருக்கிறதுங்கிறது என்னன்னே தெரியல அப்படின்னு. இயல்பாக இருக்கிறதுங்கிறது நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எதையுமே அடக்காம இஷ்டத்துக்கு தெரியறது இயல்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு. நமக்கு எது நேச்சுரல்ங்கிறது, வாட் இஸ் அன்நேச்சுரல் has become so natural to us. So what is natural that has become unnatural. So sometimes there is a theory. Sometimes even big doctors, they talk this language. I have seen in some of the YouTube videos. I used to wonder நீங்க எதையுமே சப்ரஸ் பண்ணாதீங்க அப்படி. ஏன்னா too much of suppression என்ன பண்ணோம் அப்படின்னா, it will create a kind of a mental ப்ரெஷர். அப்படியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மைண்டில் ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் ஏற்படுத்தும் அப்படின்னு, அது ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு. ஆல் தி சப்ரஷன் வில் லீட் டு எக்ஸ்ப்ளோஷன் அப்படி. எவ்வளவு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. இது they will say that this suppression will, உடனே நீங்க நாமெல்லாம் அப்படியே பகவத்கீதை கேட்டு அப்படியே சப்ரஸ், நம்மளுடைய டிசைர் எல்லாம் சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். Then when you look at every Swamiji, you will look at that Swami in a pathetic condition. You will think that நீங்கெல்லாம் ரொம்ப இயல்பாக இருக்கிற மாதிரி, எல்லாவற்றையும் இந்திரியங்களை எல்லாம் அனுபவிப்பாதவர்கள் ஏதோ அன்நேச்சுரல் மாதிரி எல்லாவற்றையும் அப்படியே அடக்கிட்டு பரிதாபமா தெரியும் அப்படின்னு. ஸோ வாட் அ பேத்தட்டிக் லைஃப் ஆல் தீஸ் ஸ்பிரிச்சுவல் பீப்புள் தே லீட் அப்படி. பிகாஸ் எல்லாம் அப்படியே அடக்கி வச்சுட்டு அப்படியே சப்ரஸ் வச்சுட்டு அப்படியே உள்ளே எக்ஸ்ப்ளோர்ட் ஆவாங்க.
இது ஏதோ இந்த உதாரணம் ஸ்ப்ரிங்குக்கெல்லாம் இதுக்கு வேற உதாரணம் வேற வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்ப்ரிங் உதாரணம் வேற வச்சிருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் such a pathetic examples. See, that shows where they stay அப்படின்னு. See, these such examples, it is not meant for a very serious, ardent seeker, who loves God அப்படின்னு. The one who loves truth அப்படின்னு. One whose life is centered on only truth, who has understood the very purpose of his life அப்படின்னு. He doesn't talk about all this suppression. He doesn't know what it is அப்படின்னு. So அதனால டோன்ட் கிவ் இட் டு திஸ் கைண்ட் ஆஃப் தியரி அப்படின்னு. பட் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. ஈவன் தி கண்ட்ரோல் ஆஃப் தி சென்சஸும் கூட என்ன பண்ணணும், கொஞ்சம் ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணணுமே தவிர எதையுமே முரட்டுத்தனமாக பண்ணக்கூடாதுன்னு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி சொல்றது. அப்படி நீங்கள் உங்களுடைய அன்பு கூட முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றது. இன்னொருத்தர் மேலே விழுந்து பிடுங்கக்கூடாது அப்படின்னு. தட் இஸ் ஆல்சோ நாட் லவ் அப்படி. தி ஸ்பிரிச்சுவாலிட்டி அட்வொகேட்ஸ் எ பாத் ஆஃப் இன்னும் மிடில் பாத்து தான். கீதையில பின்னாடி கூட அதான் யுக்தகனால இட் இஸ் ஆல்வேஸ் நாட் ஓவர் டூயிங் எனி திங் அப்படின்னு. ஈவன் வெதர் இட் இஸ் குட் ஆர் பேட் அப்படின்னு. யூ ஷுட் நாட் ஓவர் டூ எனி திங் அப்படின்னு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அ மிடில் பாத் அப்படி. ஸோ சப்ரஸ் பண்ணால் இதெல்லாம் ப்ராப்ளம்னு சொல்றது. பட் கீதா நெவர் ஆஸ்க் யூ டு சப்ரஸ் எனி திங் அப்படி. இந்திரியங்களையெல்லாம் என்ன பண்றதில்ல, அடக்கு அடக்கு அடக்கெல்லாம் சொல்லலை அப்படி. ஸோ குருதேவும் அழகாக சொல்லுவார். குருதேவ் கூட எழுதியிருப்பார், படிச்சு பாருங்க அப்படி. ஸோ இட் சேஸ் தட் டோன்ட் சப்ரஸ் ஆல்சோ, தென் கோ ஆன் அதர்வைஸ் கோயிங் ஆன் எக்ஸ்பிரஸிங் அப்படின்னு. இட் சேஸ் டோன்ட் எக்ஸ்பிரஸ் அப்படி. ஸோ தெர் இஸ் இன்டர்மீடியேட் ஸ்டேஜ் அப்படி. தெர் இஸ் இன் பிட்வீன் ஸ்டேஜ், தெர் இட் இஸ் கால்ட் சப்ளிமேஷன் அப்படி. சப்ளிமேஷன் சப்ளிமேஷனா தெரியறதா இல்லை, ஒரேடி அடக்கிறதும் இல்லை அப்படின்னு. ரெண்டாவது என்ன, ஒரேடியாக வெளிப்படுத்துறதும் கிடையாது, நெறிப்படுத்துதல்னு ஒன்று இருக்கிறது அப்படின்னு. எல்லாவற்றையும் சப்ளிமேஷன் என்ன அர்த்தம், ஆல் தி டிசைர்ஸ் ஆர் கார்டட், கைடட், தே ஹவ் கிவன் எ ப்ராப்பர் டைரக்ஷன் அப்படி. அப்ப எதையுமே கட்டுப்படுத்தாமல் என்ன பண்ண வேண்டும், எல்லாவற்றையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நெறிப்படுத்தலாம் அப்படி, வழி நடத்தலாம் அப்படி. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் சப்ரஸிங் யுவர் டிசைர்ஸ், understand your desires, understand how these desires they express through the senses. When it is expressed, how it plays havoc in our life. அது இந்திரியங்கள் மூலமாக வெளிப்படுத்தும் பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சலனங்களை எல்லாம் என்ன பண்ண வேண்டும், மனதில் வைத்துக்கொண்டு அதை என்ன பண்ண வேண்டும், புத்திசாலித்தனமாக அதை வழி நடத்த வேண்டும். ஸோ இந்த சப்ளிமேஷன் தான் என்ன சொல்றது, இட் இஸ் அ சப்ளிமேஷன். ஸோ பிகாஸ் தெர் இஸ் அ ட்ரெமெண்டஸ் எனர்ஜி. ஸோ யுவர் எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் நாட் தி டிசைர், இட் இஸ் நாட் தி சென்சஸ், இதெல்லாம் இல்லை, உங்களோட ஆசைகள் இந்திரியங்கள் மனதெல்லாம் இல்லை. அல்டிமேட்லி யூ ஆர் டீலிங் வித் தி ஹை வோல்டேஜ் எனர்ஜி அப்படி. தெர் இஸ் அ ட்ரெமெண்டஸ் எனர்ஜி அப்படி, விச் இஸ் பை இட் செல்ஃப் அது பாசிட்டிவும் கிடையாது, பை இட் செல்ஃப் இட் இஸ் நாட் நெகட்டிவும் கிடையாது அப்படி. இது ஏதோ நம்ம எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட்ல படிக்கிற மாதிரி இல்லை, பாசிட்டிவ் கரண்ட், பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இட் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார், இட் இஸ் எ பியூர் எனர்ஜி அப்படி, வித் விச் த ஹோல் கிரியேஷன், அது அந்த சக்தியிலிருந்து தான் இந்த முழு சிருஷ்டியே வந்திருக்கிறது அப்படி. ஸோ வி ஹேவ் டு கிவ் எ ப்ராப்பர் டைரக்ஷன் ஃபார் திஸ் இன்னர் எனர்ஜி அப்படி. அது 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 வெறும் யோகாசனத்தில் மட்டும் வராது, வெறும் முரட்டுத்தனமாக கண்ணை மூடி தியானம் பண்ணுறதுல மட்டும் வராது அப்படின்னு. ஆல் மஸ்ட் பி டன் ஸோ இன்டெலிஜென்ட்லி அப்படின்னு. அதனால கீதையும் ஏதோ இந்திரியங்களெல்லாம் அப்படியே அடக்கிட்டு உட்காந்துருங்கன்னு சொல்லலை. இப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் அவர் நமக்கு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், இந்திரியங்களை என்ன பண்ணுறாரு அப்படின்னா. ஸோ நம்மளுடைய ஆற்றல்களை, நம்முடைய சக்திகளை எல்லாம் ஒரு கீழான விஷயங்களில் விரயம் செய்யாமல் நம்ம என்ன பண்ணணும், அதற்கு ஒரு உயர்ந்த ஒரு நோக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும், அதற்கு ஒரு உயர்ந்த நோக்கத்தை கற்பிக்க வேண்டும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காக தான் இங்கே இதை சொல்றாரு. பிகாஸ் தி டெண்டன்சிஸ், இந்த வாசனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த வாசனைகள் எல்லாம் அவ்வளவு ஆழமாக இருக்கின்றதுன்னு நாம பார்த்தோம்.
Now Gurudev also explained this. Now generally when we say the suppression அப்படின்னா, please understand what is suppression. இப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு ஆசையை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோமா, இல்லை அந்த ஆசையை நாம் ஒழுங்காக வழி நடத்துகின்றோமா? டிசைர் இஸ் தேர் ஃபார் எவ்ரிபடி. அப்படி இட் இஸ் ஸோ நேச்சுரல். அப்படி ஆசைகள்ங்கிறது இயல்பாக தோன்றக்கூடியது. வாட் இஸ் சப்ரெஷன் வி ஷுட் நோ. தென் வாட் இஸ் சப்ளிமேஷன், அதுவும் நமக்கு தெரியணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சப்ரெஷன், வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சப்ளிமேஷன். வாட் இஸ் சப்ரெஷன்? ஸோ ஒரு ஆசை இருக்கிறது. அப்படி மனதிற்குள்ள என்ன ஆசை இருக்கிறது? ஏதோ ஒரு விஷயங்களை அனுபவிக்க வேண்டும்ங்கிற ஒரு ஆசை முதல்ல மனதிற்குள்ள இருக்கின்றது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆசை இருக்கு, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கான விஷயம் என்ன பண்ணல, விஷயம் நமக்கு வெளியில இல்லை. திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ சிச்சுவேஷன். நம்மளால ஆசையும் விட முடியல, ஆனால் அதை அனுபவிக்கிறதுக்கு என்ன கிடையாது, விஷயங்களும் என்ன இல்லை, வெளியில் இல்லாத பொழுது திரும்ப திரும்ப என்ன ஆகுது, அந்த ஆசையை நாம விடாததால, விஷயங்கள் வெளியில் இல்லாததால, அந்த விஷயங்களை நாம என்ன பண்றோம், அந்த விஷயங்களை உள்ளுக்குள் நாமே நினைத்து கொண்டே இருக்கின்றோம். ஸோ அது ஒரு விதமான கற்பனையிலே என்ன ஆகுது அப்படின்னா, தென் யூ வில் கோ ஆன் இமேஜின் அபவுட் தட் ஆப்ஜெக்ட். அப்படி ஒன்று. தென் தட் மீன்ஸ் வாட், ஈவன் திங்கிங் அபவுட் தட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு சப்ரெஷன். அப்படி நீங்க நினைக்காம இல்லை அப்படின்னு. It is not that you are not thinking. Even brooding about that object which is not available for enjoyment, even that brooding over the object is also one kind of suppression, wherein you are wasting your energy. அதிலே நம்மளுடைய எனர்ஜி என்ன ஆகுது, நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாம் என்ன ஆகுது, நம்மளுடைய ஆற்றல்கள் எல்லாம் அதிலேயும் விரயமாகின்றது. This is one condition. Another condition என்ன, there is a desire. ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் ஆல்சோ அவைலபிள். அப்படி பட் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமராவா இருக்கு. அப்படின்னு சிசிடிவி கேமராவா இருக்குன்னு சிச்சுவேஷன் இஸ் நாட் கண்டியூசிவ் ஃபார் யூ டு என்ஜாய் தட் ஆப்ஜெக்ட். கை மேல இருக்கிறது. பட் என்ன ஆகுது, அப்புறம் என்ன ஆகுது, நாம தெரியாம இந்த பகவத்கீதையெல்லாம் வேற படிச்சிருக்கோம். அப்படி ஸோ இது தர்மம், இதை பண்ணா தர்மம், அதை பண்ணா அதர்மம். நம்மளால பகவத்கீதையும் விட முடியல, ஆசையும் விட முடியல. ரெண்டுல ஏதாவது ஒன்று விடணும். ஸோ நிம்மதியா இருக்கணும். அப்படின்னு பட் யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், சம்டைம் யூ ஷுட் அப்ரிஷியேட் பீப்புள் ஹூ ரைஸ் தேர் வாய்ஸ், ஹூ கிவ் தேர் வாய்ஸ். இது என்ன அவங்களுடைய விருப்பு வெறுப்புகள்ல சொல்லலை. அப்படி வாட் இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் அவர் சிஸ்டம். அப்படி பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா, அவங்க கொள்ளையடிக்கிற விஷயங்கள்லையோ, அவர்களுடைய ஆசை இந்திரியங்கள் விஷயங்கள் அவங்களுக்கு எதுவுமே கட்டுப்பாடே இல்லை. இப்போ கட்டுப்பாடே இல்லாதப்ப என்ன ஆகும், then this becomes a asuric philosophy. அப்படி இது என்னது, அசுரர்களுடைய philosophy ஆயிடும். இப்போ புரியுறது அவங்களுக்கு. இது these are all they justify their own expression. அப்படி ஸோ அதனால எப்போ பார்த்தாலும் ஃப்ரீடம் ஃபார் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஃபார் இந்து ரிலிஜியன்ல நம்ம எதையுமே சப்ரஸ் பண்ணவே சொல்லலை. அப்படி மரியாதையை வாழுங்க, தார்மீகமாக வாழுங்க, தர்ம அதர்மத்திற்கு பாப புண்ணியங்களுக்கு கட்டுப்பட்டு பயந்து உங்களை நீங்களே சரி பண்ணி கொள்ளுங்க. எவ்வளோ அழகான ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து சனாதன தர்மம், இந்த ஹிந்துயிசம் நமக்கு சொல்றதுன்னா, நாங்கள் சனாதன தர்மத்தையே நாம வேற இருப்போம்னு திருப்பி என்ன ஆகுது, புதுசாக ஒன்று வேற. இந்த மாதிரி திஸ் இஸ் ஹவ். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் அவர் மைண்ட் ஆல்சோ வில் பிளே த சேம் ட்ரிக் இன் அ டிஃப்ரெண்ட் வே. வேற ஒன்றும் இல்லை. அப்படி வெளியில நடக்கிற இதே மாதிரி விஷயங்கள் மாதிரி நம்மளுடைய மனசு என்ன ஆகும், சில சமயம் அது கில்ட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு நாம செய்யக்கூடிய தவறுகளை அதுவே என்ன பண்ணும், இதெல்லாம் ரொம்ப நேச்சுரல், இதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை. உடனே என்ன பண்ணுவோம், புராணங்கள்ல இருந்து இந்த ரிஷியே அப்படி இருந்தாங்க, அந்த ரிஷியே இருந்தாங்க, விஸ்வாமித்திரர் அப்படி இருந்தார். சரி, விஸ்வாமித்திரர் கடைசியில பிரம்ம ரிஷி ஆனார். அவர் ஒன்றும் ரம்பைக்கு ஊர்வசிக்கு மட்டும் யூ நோ தி எண்ட் ஆஃப் விஸ்வாமித்ரா அப்படின்னு. Can all of us become Vishwa? You take conveniently, you quote one portion of the Vishwamitra. Then you know what was the end of the Vishwamitra, how he led himself, what kind of a tapas he did. He ascended to the status of Brahma Rishi. See, none other than Vasishtha himself, not even a Vasishtha. Brahma himself gave that title to the Brahma Rishi. அப்போ சில நேரங்களில்
நாம செய்யக்கூடிய தவறுகளை என்ன பண்றோம்? நாமளே நியாயப்படுத்தி கொண்டு நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் this suppression we have to be extremely careful. அப்ப இது எங்கிருந்து வருகின்றது? நான் சொன்ன இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒண்ணா வெளியில விஷயங்கள் இல்லாமல் இருக்கலாம், இல்ல வெளியில விஷயங்கள் இருக்கும். அதை வந்து நமக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம். ஒருவேளை வாய்ப்புகள் எல்லாம் இருந்தாலும் கூட நமக்கு ஏதோ ஒரு விதமான செப்பரேஷன், ஒரு பயம் இதெல்லாம் இருக்கலாம். இல்ல இதையும் மீறி நம்ம தவறுகள் கூட செய்யலாம். பட் ஆல் தட் புட் டுகெதர் இஸ் சப்ரஷன். நோ, ஈவன் இஃப் யூ இண்டல்ஜ் ஆல்சோ இட் இஸ் a kind of a suppression. அப்படின்னு it is a kind of a suppression only. Even indulgence also, it's another form. It is another form. அப்ப என்ன ஆகுது? வாழ்க்கையில பெரிய லட்சியங்கள் இல்லாத பொழுது இது நேரும். So suppression happens when you don't have a supreme goal in your life, then all this happens. அதனால தான் இங்க நம்மளுடைய கீதையெல்லாம் சொல்லும் பொழுது இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது அதை பயன்படுத்தவே வேண்டாம்னு சொல்லலையே அப்படின்னு. பார்க்காதீங்க, கேட்காதீங்க, அது கீதையை சொல்றது அப்படி. இந்திரியங்களை உங்களுடைய வசத்துல தான் வைத்திருங்கன்னு பகவான் சொல்றாரே தவிர இந்திரியங்களை நீங்கள் யாரும் பயன்படுத்தவே வேண்டாம்னு என்ன சொல்லலை. இந்திரியங்களை பயன்படுத்த வேண்டாம்னு எங்கேயும் சொல்லலை. தி சென்சஸ் ஆர் மென்ட் டு see, meant to hear, meant to taste, meant to touch. அப்படி only we are told to gain control over it. See, it is not about வெறும் கண்ட்ரோல் இல்லை, இட் இஸ் மாஸ்டரி ஓவர் தி சென்சஸ். அந்த இந்திரியங்கள் மீது நமக்கு என்ன, இந்திரியங்களை கட்டுப்படுத்துங்க சொல்லல, இந்திரியங்களை ஆள தெரிந்து கொள்ளுங்கள்னு சொல்கின்றோம். ஈவன் ஒரு ஃபேனா இருந்தா கூட ஒரு ரெகுலேட்டர் வச்சிருக்கிறோமா இல்லையா? ஒரு ரெகுலேட்டர் இருக்கா இல்லையா? இல்லைன்னா அது இஷ்டத்துக்கு சுத்தம். அது நீங்க ஒரு லைட் போட்டா கூட அதுலயும் கூட 20 வாட்ஸ், 40 வாட்ஸ், 60 வாட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா there is always a regulation everywhere. No, we are not told to control, we are asked to regulate. Not only regulate the senses, regulate your desires also. Your own good. அது நம்முடைய வளர்ச்சிக்காகத்தான் இதெல்லாம் சொல்லப்படுகின்றது. So now we understood what is suppression. Now then comes to sublimation. Then we have to slowly sublimate. இப்போ நீங்க உண்மையிலேயே ஒரு ஆக்கப்பூர்வமாக நம்மளுடைய ஆற்றல்களை எல்லாம் ஆக்கப்பூர்வமாக நெறிப்படுத்த வேண்டும் என்றால், நீங்கள் வழிப்படுத்த வேண்டும் என்றால், முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நாம் வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த லட்சியத்தை நாம் முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ஹாவ் என்ன சொல்றது, ஐடியல்னு சொல்லலாமா? ஐடல் என்ன வேணா வச்சுக்க. ஒரு பெரிய ஒரு லட்சியம் என்ன இருக்கணும், உங்களுக்குன்னு என்ன இருக்கணும், ஒரு லட்சியம் இருக்கணும். அது ஒரு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டியா இருந்தா கடவுளோ இல்லை ஞானமோங்கிற அந்த லட்சியம் இருந்தால் தான் நீங்க கீதையை தொடர்ந்து படிக்க முடியும். அப்புறம் என்ன, அதை அடையணுங்கிறதுக்கு ரெண்டாவது யூ ஷுட் ஹேவ் எனார்மஸ் டிட்டர்மினேஷன். அப்படி அசாத்தியமான உறுதி, விடாமுயற்சி. அப்படி டோன்ட் கால்குலேட். அப்படின்னு உங்களுடைய முயற்சியை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் 10 வருஷமா முயற்சி செய்துட்டு இருக்கேன், 20 வருஷமா முயற்சி செய்துட்டு இருக்கேன். நெவர் சே தட். நான் 25 வருஷமா மதுரையில மிஷன்ல இருக்கிறேன். டோன்ட் சே தட். ஏதோ ஒரு பேருக்காக சொல்றோமே தவிர, முயற்சிங்கிறது என்ன, அன்டில் யூ ரீச் தி கோல், அதை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும், உங்களுடைய டிட்டர்மினேஷன்ங்கிறது என்ன. திருத்தியா த்விதீயவான் பவதின்னு, அதுதான் அதெல்லாம் ரொம்ப அழகாக கேனஸ்வி த்விதீயவான் பவதிக்கு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. திருத்தியா த்விதீயவான் பவதி. யூ கேன் ஓவர் கம் ஆல் அப்டக்கிள்ஸ், ஆல் ப்ராப்ளம்ஸ் இன் திஸ் பாத். நீங்க எல்லா தடைகளையும் நீங்கள் தாண்டி வரணும்னா என்ன இருக்கணும், யூ மஸ்ட் ஹேவ் அ டிட்டர்மினேஷன். அதுதான் உங்களுக்கு ஊன்றுகோல். அப்படி தட் இஸ் த பெஸ்ட் சப்போர்ட். இப்ப வெளியில இருந்து நமக்கு குரு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு, பட் தட் டிட்டர்மினேஷன் ஹேஸ் டு கம் ஃப்ரம் வித்தின். அப்படி நவ் யூ சி ஆல் தீஸ் கிரேட் பீப்புள். அப்படி யூ ஆஸ்க் ஆதிசங்கராச்சாரிய பகவான், யூ ஆஸ்க் புத்தா, யூ ஆஸ்க் சுவாமி விவேகானந்தா, யூ ஆஸ்க் குருதேவ் அப்படின்னு. ஸோ ஆல் தீஸ் பீப்புள் ஆர் சன்னியாசிஸ். அப்படி தே ஹவ் சப்ரஸ்ட் எவ்ரிதிங். அப்படின்னு அவர்களெல்லாம் என்ன இந்திரியங்களை எல்லாம் என்ன ஒரே அடக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்களே என்ன. அப்படி see these people showed us enormous determination. அப்படி what kind of will. அப்படி what a lofty ideal. அப்படி see their ideal itself is lofty. see உங்களுடைய ஒரு லட்சியமே ஒரு உயர்ந்த லட்சியமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, all your energy gets converted. அப்படி
ஸோ அப்படிதான் ஆகும். உங்களுடைய லட்சியம் உயர்ந்ததாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த ஆற்றல்களும் என்ன ஆகும் அப்படி இட் இஸ் ஆல்வேஸ், அதுதான் ஊர்துவம் கச்சந்தி சத்வஸ்தாகன்னு பின்னாடி சொல்ல போறாரு. அப்படி உங்களுடைய லட்சியமே சாத்வீகமாக இருந்தால் உங்களுடைய எனர்ஜி என்ன ஆகும்? உங்களுடைய லட்சியங்களே ரொம்ப மீடியாக்கரா இருந்தா என்ன ஆகும்? உங்களுடைய எனர்ஜியும் சாதாரண மத்திய திஷ்டந்தி ராஜசாக ஜகன்ய குணவருத்திஸ்தாக அதோ கச்சந்தி தாமசாக. நம்மளுடைய லட்சியங்களே நம்மளுடைய கொள்கைகளே ரொம்ப கீழாக இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ சப்ளிமேஷன் யூ ஆஸ்க் ஆல் தீஸ் பீப்புள் அப்படி they all will say that, unanimously say, they say that the call is within, from within. அவங்களுக்கு சன்னியாசி ஆகணும் அப்படின்னு யாரும் nobody has forced அப்படின்னு. ஏன்னா இட் இஸ் நாட் a fanciful thought. சன்னியாசியானா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுவாங்க, சன்னியாசினா எல்லாரும் சுவாமிஜி சுவாமிஜின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் காஃபி கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பாடு போடும். நம்ம ஒன்றை பண்ணலாம், நாம் உட்காந்து பேசாமல் உட்கார்ந்துட்டு கையை மட்டும் இப்படி வச்சிருந்தா போகிறோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை அப்படின்னு. இட் இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் சி தி கால் மஸ்ட் பி ஃப்ரம் வித்தின் அப்படி. தென் யூ வில் நெவர் ஃபால். ஈவன் இஃப் யூ ஃபால் அப்படின்னு சி தட் the desire for which you have come up to, that desire itself will lift you up. See, that is the beauty of this path up. See, what I have experienced only I am telling up. What I am following only I am just telling up. So that call must be true up. அது வந்து ஏதோ எல்லாரும் ஆறாங்க நாமளும் ஆறோம், இல்லை வேற வேலை இல்லைன்னு இல்லை அப்படி. இவங்க வந்தவங்க எல்லாம் வேலையை விட்டுட்டு வந்தவங்க அப்படி. சங்கரர் வந்து சாதாரண குடும்பத்திலிருந்து வரல, புத்தர் சாதாரணமானவர் கிடையாது, பெரிய ராஜ பரம்பரை அப்படின்னு. இன்னும் கஞ்சிக்கு வழி இல்லாமல் வந்து சாதாரண பாஷையில் சொல்கிறேன், ஏதோ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் வந்தவங்க கிடையாது. தப்போன் மகாராஜ் வந்து பெரிய ஜமீன்தார் ஃபேமிலி. குருதேவ் வந்து அவருடைய தாய் தந்தையர் ஒரே பையன். குருதேவ் கூட இஸ் ஒன் சன். ஹி ஆல்சோ கம்ஸ் ஃப்ரம் பெரிய ஜமீன்தார். ஜனக மகாராஜா, இந்த விஸ்வாமித்திரர் எல்லாத்தையும் விட்டுட்டு பாவம் ஓடினாரே, எவ்வளோ பெரிய கௌஷிக மகாராஜா. All these people left, not, it is not escapism. So people generally think ஏதோ சன்னியாசங்கிறது it is not the, it needs tremendous courage. tremendous. ஒரு நாள் நீங்க ஒரு காவி வஸ்திரம் போட்டு இருங்க பார்ப்போம். just try one day you be a sannyasi, you will know what it is, what sannyas really means. Such a greatest tradition. So we should therefore we respect it, because the call of Shankara, the call of Swami Chinmayananda, Vivekananda, see, they are all came from within. See, anything comes from within, it stays forever. Showing battery low. Okay. So, அது உள்ள இருந்து வரணும். இப்ப பாருங்க, உங்களுக்கு இச்சைகள் கூட எங்க இருந்து வருகின்றது? அது கூட உள்ள இருந்து தானே வருது அப்படின்னா. ஈவன் தட் கால் டு என்ஜாய் சம் ஆப்ஜெக்ட்ஸ், அது உள்ள இருந்து வர்றதால தான் அதுவும் இட் ஸ்டேஸ் அப்படின்னு. அது போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ண, ஒரு விஷயத்தை அனுபவிக்குங்கிற தட் கால் ஆல்சோ கம். அது வெளியில இருந்து வரல. ஏதாவது விஷயங்கள் உங்களை கூப்பிடுறதா, இந்த மைக் போட்டு வாங்க வாங்க, சப்தம் ஏதாவது கூப்பிடுறதா, வாங்க வாங்க வாங்க, ஒன்றும் இல்லை. அந்தந்த விஷயங்கள் அது பாட்டு சும்மா இருக்கு, அது பாட்டு தேமையான இருக்கிறது அப்படி. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா ஏதாவது உங்களை வாங்க வாங்கின ஏதாவது பொருள் உங்களை வாங்க சொல்லி கூப்பிடுறதா, அதெல்லாம் சும்மா இருக்கும். எல்லாம் ஒரு அழகாக அடிக்கடி தான் வச்சிருப்பாங்க. எந்த சூட் கேஸும் வாங்குங்கன்னு சொல்லலை, எந்த வாட்சும் நீங்கள் என்னை வாங்குங்கன்னு சொல்லலை. அப்படி திடீர்னு என்ன ஆகுது, தெர் இஸ் அன் அர்ஜ், தெர் இஸ் அ கால் அப்படின்னா ஃப்ரம் தென் வி ஈல்ட் அப்படி. See, if only the call is for the higher self, that is called sublimation. Even see, what is the difference between the suppression க்கும் அதனால தான் எல்லாரையும் ஒரே மாதிரி எடை போடக்கூடாதுன்னு ஏன் சொல்றோம். பீப்புள் மே லுக் ஆல் சேம், பட் தேர் இன்னர் கால் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ தானே எல்லா டெம்டேஷன் இருந்தாலும் என்ன ஆகும், எல்லா சலனங்களும் இருந்தாலும், இஃப் தி கால் இஸ் ரியலி ட்ரூ, இட் கம்ஸ் ஃப்ரம் வித்தின், என்ன ஆகும், ஸ்லோலி ஆஃப்டர் சம் டைம், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், எல்லா சலனங்களும் என்ன ஆகும், எல்லா டெம்டேஷன்ஸ் என்ன ஆகும், தே வில் செட்டில் டவுன் ஆன் இட்ஸ் ஓன். இட் வில் செட்டில் டவுன். அது வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அந்த வில்லிங்னஸ், டிட்டர்மினேஷன் மட்டும் இல்லை, தி வில்லிங்னஸ் டு அச்சீவ் தட் கோல், தட் willingness also should be there. Then if you
ஃபுல்ஃபில் ஆல் தீஸ் எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லாமல் இஃப் யூ ஃபுல்ஃபில் தீஸ் கண்டிஷன்ஸ் என்ன ஆகும்? ஆல் யுவர் சென்ஸ் கண்ட்ரோல் வில் பிகம், ஐ ஆல்வேஸ் சே தட் இட் இஸ் அ சென்சிபிள் கண்ட்ரோல். அப்படி இந்த சென்ஸ் கண்ட்ரோல் என்ன ஆயிடுறது அப்படின்னா, இட் இஸ் அ சென்சிபிள் கண்ட்ரோல். எ பர்சன் who doesn't indulge in all these things, he remains so happy. He remains ever free. அப்படி அவருக்கு எந்த குழப்பங்களும் இல்லைன்னு சொல்றாரு. அப்படி அதனால தான் இது தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. தெர் இஸ் அ பியூட்டிஃபுல் அழகான திருக்குறளும் கூட இருக்கு. உரம் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். இந்த திருக்குறள் கேட்ட உரம் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். வரம் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்னு. முதல் இது இப்போ உரம் என்னும் தோட்டியான். உரம்னாலே உரம்னா அறிவுன்னு அர்த்தம். ஸோ அறிவுங்கிற அந்த தோட்டியான் அங்குஷம். அறிவுங்கிற தோட்டி அங்குஷத்தை வைத்துக்கொண்டு, அறிவு தான் என்ன வருது? ஒரு அங்குஷம்னா தெரியுமா இல்லையா? தார்குச்சி மாதிரி அது. ஸோ இந்த அறிவுங்கிற அந்த அங்குஷம் தான். உரம் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான். இந்த அறிவுங்கிற அங்குஷத்தை வைத்து கொண்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5 இந்திரியங்களையும் காக்க வேண்டும். பட் சும்மா காக்கிறது கிடையாது, சும்மா கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அடுத்து 2வது வரி சொல்றாரு பாருங்க, வரம் என்னும் வைப்பிற்கோர் வித்து அப்படின்னு. வெறும் கண்ட்ரோல் இல்லை, பிளைண்டா கண்ட்ரோல் பண்றது இல்லை. வரன்னால இங்க என்ன? வரன்னா மோட்சம்னு அர்த்தம். See that lofty ஐடியல் மத்பரகன்னு சொல்ற கீதையில சும்மா கண்ட்ரோல். உரம் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான்னு சொல்லல. இங்க தானி சர்வாணி சம்யமிய யுக்த ஆசீத மத்பரக சொல்றாரு இல்லையா? அந்த மத்பரகக்கு அடுக்க வரம் என்னும்னு வைத்துட்டாரு. அப்ப நீங்க அந்த மோக்ஷம், அந்த மத்பரக வைப்பிற்கோர் வித்து அப்படி அது இருந்தால், see that is the seed for everything. அப்படி that is a seed for knowledge, seed for sense control எல்லாம். நான் குருஜி இந்த ஸ்லோகத்திற்கு விளக்கம் சொல்லிலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன். தேஜோமஞ்சி ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். அப்படி there was a small boy, he scored very less marks in the exam. பரீட்சையில் ரொம்ப குறைவான மார்க் வாங்கணும்னு அப்பா திட்டினார். இதுக்கெல்லாம் என்னடா காரணம் அப்படின்னா, நீ எப்போ பார்த்தாலும் மொபைல் பார்த்துட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டே இருக்க, இங்கே போகிற அங்கே போகிற, விளையாடுறது, உனக்கு கொஞ்சம் கூட எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. அதனால தான் உனக்கு எல்லாம் மார்க் எல்லாம் கம்மி. அதனால் எனக்கு சத்தியம் செய்து கொடு, நான் இனிமேல் மொபைல் பார்க்க மாட்டேன், டிவி பார்க்க மாட்டேன், இங்கே ஓட மாட்டேன், நான் ரொம்ப எல்லாம் அடக்கி வாசிப்பேன்னு சொல்லுன்னுட்டு. சரின்னு சொல்லி அவனும் அப்பாவுக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்து அதே மாதிரி இருந்தான். ஸோ அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுனா போன வருஷத்தை விட ரொம்ப கம்மி மார்க் அப்படின்னு. போன வருஷமே பரவாயில்ல அப்படி. ஸோ என்னடா நீ டிவி பார்க்கலையா? நான் பார்க்கல அப்படின்னு. கடைசியில் மொபைலெல்லாம் நீ பார்க்கவே இல்லைல்ல? ஒன்றுமே பார்க்கல. அப்புறம் ஏன்டா மார்க் கம்மியாச்சு? அப்புறம் யோசிச்சார், சரி இதெல்லாம் பண்ணாமல் இருந்த படிச்சியான்னு கேட்டார் அப்படின்னு. கடைசியில் அவன் சொல்கிறான், இல்லை நான் படிக்கவே இல்லைங்கிறான். இப்போ வாட் இஸ் த யூஸ்? இப்போ நீங்கள் ஒரு லட்சியமே இல்லைன்னா இப்போ எல்லாம் கண்ட்ரோல்டாக இருக்கணும். பட் தென் இப்போ நம்ம பிரம்மச்சாரியெல்லாம் எடுத்தாச்சு. பட் தென் நமக்கு மோட்சத்திற்கு மேலேயே ஆசையெல்லாம் ரொம்ப பிரம்மச்சாரியா. இட் இஸ் வெரி ஈஸி டு புட் எல்லோ ட்ரெஸ், ஆர் இட் இஸ் வெரி ஈஸி டு புட் ஒரு காஷாயம் போடுறதுங்கிறது, அதெல்லாம் ரொம்ப சுலபம் தானே. அது இந்த காஷாயம் பశ్చాத் சுலபம்னு மகாபாரதத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் வருகின்றது. பட் அல்டிமேட்லி என்ன பண்ணணும்? உண்மையிலேயே படிக்கணும்னு ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மற்றதெல்லாம் போயிடும். அப்படி நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கி படிக்கணுங்கிற ஆர்வமே இல்லாதவர்களுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணி என்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தென் தட் லீட்ஸ் டு சப்ரெஷன். அப்படி இல்லைன்னா இட் பிகம்ஸ் எ லேசினஸ். அப்படி அது இன்ஆக்டிவிட்டி ஆகிடும். அது இட் பிகம்ஸ் டோட்டலி எ தமஸ். அப்படி அதனால தான் கீதை இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரக வசேகி யஸ்யேந்திரியாணி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 2 ஸ்லோகங்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இட் இஸ் அ வெரி பாப்புலர் ஸ்லோகம். சப்போஸ் இஃப் யூ டோன்ட் கண்ட்ரோல் தி சென்சஸ், இந்திரியங்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டிற்குள் வைக்கவில்லை என்றால், நம்முடைய ஆசைகளை நமக்கு ஆழ தெரியாவிட்டால்,
வாட் ஹேப்பன்ஸ் டு தட் பர்சன், அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன ஆகுங்கிறது தான். ஸோ ஜென்ரலி வி கால் இட் அஸ் தி லேடர் ஆஃப் ஃபால் அப்படி. ஸோ படிப்படியாக விழறதுன்னு. இந்த விழறதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் படிப்படியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரே தவிர, விழறது நீங்க படிப்படியாக விழமாட்டீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தி ப்ராசஸ் ஆஃப் ஃபாலிங் இஸ் எக்ஸ்பிளைன்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி. பட் வென் யூ ஃபால், யூ டோன்ட் ஃபால் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்படி விழுந்தாலும் எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு. படிப்படியா விழறவங்க அடுத்தபடியிலேயே சுதாரிச்சுப்பாங்க அப்படின்னா. மொத்தமா விழறவன் என்ன பண்ண மாட்டான்? மொத்தமா விழறவனால அவனுக்கு விழுந்தப்புறம் தெரியும் இப்படி படிப்படி இத்தனை படி தாண்டி நம்ம விழுந்திருக்குன்னு. விழுந்தப்புறம் தான் அவன் வந்து படியே எண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ திஸ் இஸ் கால்டு லேடர் ஆஃப் ஃபால். தென் வி ஷுட் கிவ் தி சப்ஸ்டிடியூட் ஆல்சோ அப்படி. when I discuss with these brahmacharis, so I always give a substitute for the ladder of rise also அப்படி. ஃபால் மட்டும் இல்லை அப்படி. அதே மாதிரி வளர்ச்சிக்கு என்ன இருக்கிறது, உயர்வுக்கும் என்ன வீழ்ச்சிக்கு மட்டும் இல்லை அப்படி. வீழ்ச்சியினுடைய படிகள் அப்படின்னு பார்த்தோன்னா உயர்வுக்கு நாம எழுந்து கொள்வதற்கு என்ன இருக்கிறது, these ஸ்லோகாஸ் we can always substitute also positively அப்படி. But then we will see negatively what is the Lord says it's a real fall. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, nobody can save him, அவர்களை காப்பாற்ற முடியாது. How does man perishes, ஒரு மனிதன் தன்னுடைய அழிவை எவ்வாறு தானே தேடிக்கொள்கின்றான்ங்கிறத இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப அழகாக சொல்கின்றது பார். இந்த 2 ஸ்லோகம் 62, 63 இது வந்து ட்வின் ஸ்லோகாஸ் அப்படி. ட்வின்ஸ் அதை சேர்த்து தான் நீங்கள் பிரிக்கக்கூடாது அப்படின்னு, அதை சேர்த்து தான் படிக்கணும் பார். தியாயதோ விஷயான் பும்சஹ சங்கஸ்தேஷூபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः स्मृतिभ्रंशात् बुद्धिनाशः बुद्धिनाशात् प्रणश्यति. So pumsaha, the pumsaha and another word first, pumsaha, a man or a woman or an individual, any individual for that matter. So ஒரு மனிதர், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவல் பும்சக. ஹூ இஸ் தட் பும்சக, வாட் இஸ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா தியாயத்தக பும்சக அப்படி. யார் ஒருத்தர் தியானம் பண்றாரு. சரி, வேடிக்கை என்னன்னா, அந்த 2வது ஸ்லோகம், அந்த 63வது ஸ்லோகத்தினுடைய கடைசி வார்த்தை என்ன இருக்கு, பிரணஷ்யத்தின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன இருக்கிறது, தியாயத்தகன்னு இருக்கு. ஸோ தியாயத்தக பும்சக பிரணஷ்யத்தி அப்படின்னு. யார் தியானம் பண்றானோ அவன் அழிஞ்சு போறான்னு. இப்படி மட்டும் எழுதுனா ரொம்ப கன்வீனியன்ட். அப்பா, இதனால தான் நம்ம தியானம் பண்ணுறதே இல்லைன்னு சொல்கிறோம் அப்படி. ஸோ நாம் எல்லாரும் சொல்கிறோம் தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது, தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு. சதா சர்வ காலமும் எல்லாரும் தியானத்தில் தான் இருக்கோம், தியானம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை, ஒரு நல்ல விஷயத்தை தியானம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு கஷ்டம்னு சொல்கிறோமே தவிர தியானம் கஷ்டம் இல்லை அப்படின்னு. Never say that meditation is difficult. See, meditating on something noble, good, something very fruitful, meditating on that is difficult for us. Meditation is not difficult. அதனால திருப்பி என்ன இப்ப கேட்காதீங்க, மெடிடேஷன் எப்படி பண்ணணும்னு கேட்காதீங்க, எதை மெடிடேட் பண்ணணுங்கிறதையும் கேட்காதீங்க. சி, மெடிடேஷன் எப்படி பண்ணணுங்கிறது ஏற்கனவே பண்ணிட்டே தான் இருக்கிறோம், அதனால அதை கேட்க வேண்டாம்னு சொல்றாரு. எதை மெடிடேட் பண்ணணும்னு ஏற்கனவே நம்மளுடைய சாஸ்திரங்கள் சொல்லிடுது. இப்போ மெடிடேஷன் கிளாஸ் எடுப்பீங்களான்னு கேட்காது. ஏன்னா பிகாஸ் வி நோ அபவுட் மெடிடேஷன். வி நோ அபவுட் ஆல் தி இன்ட்ரிகசிஸ், ஆல் தி ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் நம்மள மாதிரி தரோவா தெரிஞ்சவங்க. ஏன்னா நம்ம தியானம் பண்ணி இத்தனை பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படி. இப்போ என்ன பண்ணணும், இன்னும் தியானம் பண்ணி பிறவி எடுக்க வேண்டாங்கிறாரு அப்படி. இது சேம் இவ்வளோ நாள் நீ இவ்வளோ தியானம் பண்ணி இவ்வளோ பிறவி எடுத்து, இதே ப்ராசஸ் தான்ப்பா, இப்படியே தியானம் பண்ணி பிறவி எடுக்காம இருக்கிறதுக்கு தியானம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஸோ தி ப்ராசஸ் இஸ் சேம். அப்ப தியானம்ங்கிறது என்ன கிடையாது, தியானம்ங்கிறது புதுசா ஒன்றும் இல்லை அப்படி. அதனால அது புதுசா டீச் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. யூ ஆல் நோ ஹவு டு மெடிடேட் அப்படி. நோ வாட் டு மெடிடேட். See, the object of meditation is only a problem. So meditation is not the problem. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் மெடிடேஷன் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நாம என்ன பண்றோம், அப்படின்னா
எனக்கு மெடிடேஷன்ங்கிறத பத்தி எனக்கு தெரியல, எனக்கு மெடிடேட் பண்ண முடியலன்னு வி எஸ்கேப் ஃப்ரம் தி மெடிடேஷன். எஸ்கேப் ஃப்ரம் தி மெடிடேஷன். See, this is the problem. அதனால பகவான் யூஸும் பொழுது ஆலோசனைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை சிந்தனைங்கிற வார்த்தையை. ஆனால் அவர் ஸ்பெசிஃபிக்காக என்ன தியாயத்தோன்னு சொல்றாரு. தியாயத்தோ இங்க என்ன பும்சக, எதை தியாயத்தோ? தியாயத்தோ விஷயான் பும்சக. இந்த ஸ்லோகத்தை ரெண்டையும் படிப்போம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தியாயத்தோ விஷயான் பும்ச. எந்த ஒரு மனிதன் விஷயங்களை தியானம் செய்து கொண்டு இருக்கின்றான். விஷய தியானம் தெரியறத நமக்கு எல்லாரும் பண்றோமா? அப்படின்னு ஒரு கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் எவ்வளோ நேரம் எப்படி இருக்கும் பாருங்க, அப்படின்னு அப்படியே பாருங்க. ஸோ விஷயங்கள் என்ன பண்ணுறோம்? வி நோ ஹவு டு மெடிடேட். அப்படி நமக்கு தெரியும் கான்சென்ட்ரேஷன் எல்லாம் என்னன்னு நல்லாவே தெரியும். விஷயான் பும்சம். ரெண்டாவது என்ன ஆகுது? வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப்? சங்கக தேஷு உபஜாயத்தே. ஸோ ஒரு விஷயங்களை தியானம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த விஷயங்களோடு என்ன ஏற்படும்? ஒரு நெருக்கம். அப்படி இல்லைன்னா என்ன சொல்கிறோம் தமிழில் இன்னொரு வார்த்தை என்ன? அணுக்கம். அப்படி யூ கோ ஜஸ்ட் க்ளோசர் டு தட் ஆப்ஜெக்ட். அப்படி க்ளோசர் டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆப்ஜெக்டை ஜூம் பண்ணுறீங்க சொல்லுவாங்க. அப்படி ஜஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா யூ ஜூம் தட் ஆப்ஜெக்ட். அப்படியே ஜூம் பண்ணி பார்க்குறோம். தட் இஸ் வாட் வி டூ. சங்கக தே. எப்போ சங்கம் வந்துடுதோ இது சங்க. தட் மீன்ஸ் யூ ஜஸ்ட் யூஆர் கோயிங் நியரர் டு தி ஆப்ஜெக்ட். யூ ஆர் அண்டர் தட் விசினிட்டி ஆஃப் தட் ஆப்ஜெக்ட். நீங்கள் அதனுடைய வளையத்திற்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. அந்த சங்கம்ங்கிறது இன்னும் முதல்ல விஷயத்தை தூரமாக இருந்து பார்க்குறீங்க, வெளியில இருந்து பார்க்குறீங்க. சங்கம்னு அடுத்து என்ன இடம்? நீங்கள் அந்த சர்க்கிளுக்குள்ளே போயிட்டீங்க. சொல்கிறவங்கள ஒரு வட்டம், இதெல்லாம் எங்களுடைய வட்டம், அப்புறம் ஒரு மாவட்டம், இப்படியே என்ன ஆகுது அப்படின்னா தென் யூ கான் இன் டு தி சர்க்கிள். தென் திஸ் இஸ் தி செகண்ட். அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு? சங்காத். பிகாஸ் ஆஃப் தட் ப்ராக்சிமிட்டி. சங்கம்னா இன் அனதர் வேர்டு. சரி, நானும் எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி பார்த்துக்கிறேன். அப்படின்னு வேற ஒன்றும் இல்லை. மை நாலேஜ் இன் இங்கிலீஷ் நாலேஜ் இட் செல்ஃப் இஸ் வெரி ஷாலோ. பட் தென் ஸோ தெர் இஸ் சம்திங் கால்டு ப்ராக்சிமிட்டி. இன்னும் அதனால தான் எப்போவுமே என்ன இருக்கணும்? மெயின்டைன் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்படின்னு முதல்ல ஆரம்பத்திலே இருந்தால் பண்ணணும். இன்னும் விஷயங்களை விட்டு விலகியும் இருக்காதீங்க, விஷயங்கள்கிட்டையும் போகாதீங்க. விஷயம்னா இன்க்ளூடிங் பீப்புள் ஆல்சோ. ஏதோ விஷயங்கள் நினச்சிடும், பீப்புளோடலாம் இல்லை. விஷயம் மீன்ஸ் எனிதிங் அதர் தென் யூ, எனிதிங் ஆப்ஜெக்ட். யுவர் ஓன் பாடி ஆல்சோ இஸ் விஷயம். உங்களுடைய தேகமே உங்களுடைய விஷயம்தான். உங்களுடைய தாட்ஸே உங்களுடைய எனிதிங் அதர் தேன் தி செல்ஃப். ஆத்மாவை தவிர எல்லாமே விஷயங்கள் தான். See, there is only one subject. Rest all only in this world. Everything is an object. தான் அது கிளியரா அதுதான் அருமின் அருமின் ஈசனோட ஆகிலும் ஆசை அருமின்னு சொல்லிட்டார். எனிதிங் அதர் தேன் யூ, யுவர் ஓன் செல்ஃப் இஸ் அன் ஆப்ஜெக்ட். தே வில் பைண்ட். அப்படி டோன்ட் திங்க் தட் ஓன்லி நெகட்டிவ் திங்ஸ் வில் பைண்ட் யூ. ஈவன் ஈஸ்வர ஆல்சோ இஸ் அ பாண்டேஜ்னு சொல்றது. பட் தென் யூ ஷுட் நாட் கேட்டகரிக்கலி மேக் சச் ஸ்டேட்மெண்ட். ஜஸ்ட் இது ஆத்ம ஞானத்தை சொல்றதுக்காக, அதை ஸ்துதி பண்றதுக்காக இப்படி சொல்றோம், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் டு ஈஸ்வர பக்தியை குறைச்சி சொல்றதுக்காக இல்லை. ஸோ மூணாவது என்ன? சங்காத் சஞ்சாயத்தே காமக. ஸோ வென் யூ ஆர் கோ நியரர் தென் ஸ்லோலி என்ன ஆகும்? நமக்கே தெரியாது, இதெல்லாம் எப்படி ஆறுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்படி பட் இதெல்லாம் நடக்கும். காமக. அப்புறம் அந்த விஷயத்தின் மீது நமக்கு என்ன ஆகும்? நமக்கு இப்போ பாருங்க, தியாயத்தோன்னா அனுபவம் கூட இல்லை. See, it is not experiencing the விஷய. It is just thinking about it. See, seeing and thinking. பார்க்குறோம், உடனே என்ன அதை பற்றி சிந்திக்கிறோம். அது அடுத்து நான் சொல்கிறேன். அடுத்து என்ன ஆகுது? உடனே அதுக்கு சங்கம் வருது. சங்கத்திலேருந்து காமக. அப் டு இதிலிருந்து இது வரைக்கும் கூட நீங்கள் உங்களை விடுவித்து கொள்ளலாம். அப்புறம் நேரம் அடுத்து நாலாவது என்ன சொல்கிறார்? நாலாவது காமாத் குரோதோபி ஜாயத்தே. நேர குரோதத்துக்கு போயிட்டார். நான் இன்னொன்று சேர்த்துப்பேன், காமாத் லோபக அபிஜாயத்தேன். ஆக்சுவலி ஜென்ரலி காமத்திலிருந்து நேர குரோதம் வராது. முதல்ல டிசைர், இந்த டிசைர்ல இருந்து என்ன வரும்? டிசைர் ஒன்லி பிகம் லோப. இட் பிகம்ஸ் ஒன்லி கிரீட். அப்படி காமம் எப்பவுமே லோபமாகத்தான் மாறும். ஆனா பகவான் அட்வர்ஸ் கண்டிஷனை சொல்லிட்டாரு, லோபமாக மாறும். இட் பிகம்ஸ் கிரீட். எது? அந்த விஷயம் நாம் ஆசைப்படக்கூடிய விஷயம் கிடைத்தால், அதை நாம் அனுபவித்தால் அது எதுவாக இருக்கும்? அது லோபமாக மாறும். ஒருவேளை நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயம் கிடைக்கலன்னா அது எதுவாக மாறும்? குரோதமாக மாறும்.
So either way, desire takes only these two directions. Either it becomes lobha or it becomes krodha. Either way, you are not spared from that desire. So krodha bhi jayate. Krodhat bhavati sammoha. See, இந்த குரோதம் வரைக்கும் கூட நான் ஓகேன்னு சொல்லுவேன் நான். பட் அடுத்து என்ன ஆகுது? குரோதாத் பவதி சம். அஞ்சாவது அது ஃபிஃப்த் ஒன் சம்மோக. சம்மோகம்னு என்ன அர்த்தம்? யுவர் டிஸ்கிரிமினேஷன் இஸ் கம்ப்ளீட்லி வீல்டு. உங்களுடைய பகுத்து அறியக்கூடிய அந்த விவேக ஞானம் என்பது முற்றிலுமாக என்ன ஆயிடுது? மறைக்கப்பட்டு விடுகின்றது. அப்படி உதாரணங்கள் எல்லாம் பார்ப்போம். ஸோ குரோத சம்மோ, இந்த மோகம் வந்துடுதுன்னா அவ்வளோதான். அப்புறம் நீங்களே என்ன இல்லை, உங்களாலே என்ன பண்ண முடியாது? நீங்களே உங்களுடைய நாமே, ஏன் நீங்களேன்னு சொல்ல, நாமே நம்முடைய வசத்தில் இல்லை. இப்படி குரோதாத் பவதி சம்மோக. அடுத்து இந்த சம்மோகத்தினால் என்ன? ஆறாவது என்ன? சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக. நாம படிச்சது கேட்டது, ஸ்ருதி விப்ரதிபன்னாத்தேன்னு சொன்னார். அதே மாதிரி கேட்டது படிச்சது எல்லாம் என்ன ஆயிடும் அப்படின்னா, எல்லாம் விழலுக்கு இறைத்த நீருங்கிற மாதிரி ஒன் மூமெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சது எல்லாம் என்ன ஆயிடும்? ஸ்மிருதி விப்ரமக. நினைவாற்றல் போயிடும், ஸ்மிருதி போயிடும். அதான் ஸ்மிருதி லப்துவான்னு பின்னாடி நஷ்டோ மோக, இதெல்லாம் இதுக்கு தான், இந்த ஸ்லோகத்துக்கான பதில் தான் பின்னாடி. இப்படிதான் கீதை படிக்கணும். ஏதாவது ஆச்சான்னு கேட்பார் அர்ஜுனா, ஏதாவது கொஞ்சமாவது ஏதாவது டு யூ ஃபைண்ட் எனி சேஞ்ச் இன் நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்துவா, ஏன்னா கரிஷே தவ வச்சனம்லாம் பின்னாடி அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லுவான். சம்மோகாத் ஸ்மிருதி ஸ்மிருதி பிரம்ஷாத் என்ன ஆகும்? நினைவாற்றல் போயிடுதுன்னா புத்தி நாசக. புத்தி நாசன புத்தி என்ன ஆகும்? புத்தியானது அழிந்து போகும். கடைசியான புத்தி நாசாத் பரணஷ்யதி. ஒரு மனிதனுடைய புத்தி நாசமானால் அந்த மனிதனே நாசமானதற்கு, அந்த மனிதனே அழிவை அடைந்ததற்கு சமம். 8 இருக்கா? அழகா இந்த 2 ஸ்லோகத்துல ஒவ்வொன்றா என்ன பண்றாரு? இது 8 லேடர்ஸ் ஆஃப் ஃபால். 8 படி, 8 8 8ன்னு ஒவ்வொன்றா என்ன ஆகுது? இப்படிதான் என்ன? புத்தி நாசாத் பரணஷ்ய. அதனால ஒரு மனிதனை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுடைய புத்தியை அழிச்சிட்டு அப்புறம். அதனால்தான் இந்த தவம் பண்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்றார்கள் பாருங்க. இப்ப தவம் பண்றவனை, ஒருத்தர் தவம் நல்லா கவனிங்க, பெரிய தவம் பண்றாங்க எல்லாரும். விஸ்வாமித்திரர் தபஸ் பண்ணார், ராவணன் தபஸ் பண்றார். சப்போஸ் இந்த இந்திராதி தேவர்கள் எல்லாம் அப்படி தபஸ் பண்றவரை அழிக்கணும், தே கூட கில்ட் நோ. ஏன்னா இவர் தபஸ் பண்றதால தான் இவர் அடுத்த இந்திர பதவிக்கு வந்துடுவார். தபஸ் இடைஞ்சல்னா அவர் கொல்லலாமே. But normally all these Indradi Deva, they don't kill that person. Because if they kill him during their tapas, even the Rakshasa will ascend to the higher worlds. But என்ன ஆகும் அப்படின்னா, they put some kind of temptations in the minds of these people who do tapas. Because buddhi nasha is the greatest destruction. Because physical destruction happens only once. புத்தி நாஷ ஹேப்பன்ஸ். அது என்ன ஆகுது அப்படின்னா, நாட் எவ்ரி மூமெண்ட். அது கண்டினியூ. ஒரு மனிதனை பர்மனண்டா தண்டிக்கணும்னா அப்படின்னு, நீண்ட நாளைக்கு தண்டிக்கணும்னா அப்படி, இஃப் யூ வாண்ட் டு எட்டர்னலி பனிஷ் சம்படி, என்ன பண்ணணும்? யூ கரப்ட் இஸ் இன்டெலெக்ட். இஃப் யூ வாண்ட் டு பனிஷ் ஹிம் ஒன்ஸ், தூக்கில் போடுங்க, அவ்வளவுதான். சி இஸ் பனிஷ்டு ஒன்லி ஒன்ஸ். பட் புத்தி நாசம் பண்ணோன்னு என்ன ஆகுது? இஃப் யூ, அதனால தான் புத்திம்னா விசாலயத்தின் பின்னாடி சொல்லக்கூடாது. புத்தியில, யாருடைய புத்தியில எந்த ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடாதுன்னு பகவான் சொல்றார். புத்தி நாசாத் பரிஷ்யதி. We will conclude here. More of it, little bit of analysis of all this, each step, we will take it up in our next class. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate. Om Shanti Shanti Shanti. Harihi Om Sri Gurubhyo Namaha. Harihi Om.